சென்னையில் இருந்து 380 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது டிட்வா புயல். அது பற்றிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்திருக்கிறது டிட்வா புயல். இந்த நிலையில் சென்னையில் இருந்து தற்போது 380 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்திருக்கிறது டிட்வா புயல். இது பற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட் வழங்க கேட்கலாம். வெங்கட், வணக்கம். முழு விவரம். வணக்கம். இலங்கை கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் கடந்த 6 மணி நேரத்துல 8 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருது. அதாவது காலையில நகர்ந்த அதே வேகத்தில் தான் தற்பொழுது இந்த டிட்வா புயலானது நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக காரைக்காலிலிருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 280 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 380 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது இந்த புயலானது மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காரைக்காலிலிருந்து 170 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 280 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கு 380 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயலானது தற்பொழுது நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த புயலானது வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளை அதிகாலை வட தமிழ்நாடு, புதுச்சேரி, அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரைக்கு அருகே தென்மேற்கு வங்கக்கடலை வந்தடையும் எனவும், அதற்கு பிறகாக இன்று நள்ளிரவு, அதே போல நாளை அதிகாலை மற்றும் நாளை மாலைக்குள் முறையே தமிழ்நாடு கடற்கரையிலிருந்து தென்மேற்கு வங்கக்கடல்ல குறைந்தது 60 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் முதல் 25 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் மையம் கொண்டிருக்கும் அப்படிங்கிற தகவலை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக வட கடலோரம் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல காற்றுடன் கூடிய மழை பெய்து வரக்கூடிய நிலையில இந்த புயலானது கடந்த 6 மணி நேரத்துல 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும், காரைக்காலிலிருந்து 170 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 280 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயலானது நகர்ந்து வருவதாகவும், நாளை அதிகாலை வேளையில இது மேலும் தென்மேற்கு வங்கக்கடலை வந்தடையும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேதாரண்யத்தை நெருங்கி இருக்கிறது டிட்வா புயல். சென்னையில் இருந்து 380 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் வெங்கட்டிடம் கேட்கலாம். வெங்கட், வேதாரண்யத்தை நெருங்கி இருக்கிறது இந்த புயல். எந்தெந்த பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருகிறது? அது பற்றிய அறிவிப்புகள் தொடர்பாக வானிலை மையம் ஏதேனும் தகவல்களை வெளியிட்டிருக்கா? முழு விவரம் என்ன? வேதாரண்யத்தை நெருங்கி இருக்கிறது டிட்வா புயல். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் வெங்கட் வழங்க கேட்கலாம். வெங்கட், வேதாரண்யத்தை நெருங்கி இருக்கிறது இந்த புயல். தொடர்ந்து எந்தெந்த பகுதிகளில் தற்போது வரை கனமழை பெய்து வருகிறது? எந்தெந்த பகுதிகளில் நீடிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு? தற்போதைய நிலவரம் என்ன? குறிப்பாக நேற்றிலுமே பல்வேறு வடகடலோரம் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தொடர்ச்சியாக காற்றுடன் கூடிய மழை பெய்து வரக்கூடிய நிலையில நாகை, புதுச்சேரி, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அதீத காற்றுடன் கூடிய மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக கடலோரம் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல கடல் அலைகளும் சீற்றமாக இருக்கிறது. இந்த புயலுடைய வேகம் என்பது, அதாவது காலையில 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த நிலையில தற்பொழுதுமே அதே வேகத்துல நகர்ந்து வருது. காரைக்காலிலிருந்து 170 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் மையம் கொண்டிருப்பதால காரைக்கால் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கடலுடைய சீற்றம் மேலும் அதிகரிக்கும் எனவும், புதுச்சேரி ஒட்டியிருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் கடலின் சீற்றம் மேலும் அதிகரித்து அதிக காற்றுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரைக்குமே இந்த புயல் என்பது எந்த இடத்தில் கரையை கடக்கக்கூடும் அப்படிங்கிறத வானிலை ஆய்வு மையம் வரைக்கும் கணிக்க முடியாத ஒரு சூழல் என்பது நிலவி வருவதன் காரணமாக இந்த புயல் இலங்கையிலிருந்து தமிழகத்தை நோக்கி தற்பொழுது நகர்ந்து வருகிறது. கடந்த 6 மணி நேரத்துல 8 கிலோமீட்டர் வேகத்துல தற்போது இந்த புயல் என்பது நகர்ந்து வருவதன் காரணமாக இந்த புயல் எந்த இடத்தில் கரையை கடக்கிறது அப்படிங்கிற தகவலை தற்பொழுது வரைக்கும் வானிலை ஆய்வு மையம் கணிக்க முடியாத ஒரு சூழல்ல சென்னை, புதுச்சேரி, காரைக்கால் பகுதியை நோக்கி இந்த புயல் நகர தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக காரைக்காலிலிருந்து 170 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் என்பது நகர மையம் கொண்டிருப்பதால காரைக்கால்ல அதிக காற்றுடன் கூடிய மழை பெய்து வரக்கூடிய நிலையில அந்த இடத்துல கடல் சீற்றமாக காட்சி அளிக்கக்கூடிய நிலையில நம்ம காலையிலிருந்தே பார்த்துட்டு வரோம். தொடர்ச்சியாக அந்த புயல் எந்த திசையை நோக்கி செல்கிறது, எந்த இடத்தில் கரையை கடக்கக்கூடும் அப்படிங்கிறது வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்ததுக்கு பிறகாக அது கரையை கடக்கக்கூடிய இடத்துல இறக்கும் போது, கரையை கடக்க தொடங்கும் பொழுது அதிக மழையுடன் கூடிய காற்றுடன் மழை பெய்யுமா அல்லது மழைப்பொழிவை இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது
காற்று அதிகமாக வீசுமா அல்லது மழை புயல்களை அதிகமாக கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில காலையில் என்ன வேகத்துல நகர்ந்ததோ தற்பொழுதும் அதே 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருது. காரைக்காலிலிருந்து 170 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 280 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு அருகே 380 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயலானது நகர்ந்து வருது. நாளை அல்லது நாளை இரவுக்குள் இந்த புயல் கரையை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில எந்த இடத்துல இந்த புயல் கரையை கடக்கக்கூடும் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிக்காத நிலையில தொடர்ந்து இந்த புயல் சென்னையை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.